ஆயாசமா தேடி அத்தாபுரம் வந்திருக்கிறீங்களே, எவ்வளவு நடந்து நடந்து வந்து சலிப்பா இருந்திருக்குங்க. சாப்பாடு ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆகட்டும் தம்பி, சாப்பாடு ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் கூட கேட்ட சாப்பாடு வேலை செய்ய போறோம். இப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாரும் வந்துட்டு எல்லாம் இருக்கும்போது சாப்பாடு நேரம் ஆகும் போது சும்மா உட்கார்ந்து பேசணும். ஒண்ணு ஆமாங்க, ஏதாவது கதை பேசணும் இல்லைன்னா ஏதாவது விளையாடணும். அவங்களை கூட்டிட்டு வந்து மாமா நான் கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த காலத்துல கிரிக்கெட் விளையாட முடியாது. ஏன்னா கிரிக்கெட் விளையாட சிறிய பிள்ளைகள், நம்ம பெரியவங்க. நம்ம கோலி விளையாடலாமா? அட கோலி விளையாடுற சின்ன பையன்டா. அப்படியா? சின்ன பசங்க தான் கோலி விளையாடுவாங்க. கிரிக்கெட் ஆட சின்ன பசங்க விளையாடுவாங்க. நம்ம ராஜாக்கள். நீ என்ன தெரியும், இந்திர தேசத்தை ஆளக்கூடியவன், துரியோதனன் 56 தேசத்தை ஆளக்கூடியவன். இவங்க அத்தனை பேர் இருக்கும் போது ஒரே இடத்துல உட்கார்ந்து ஆடணும். ஆமா, இந்த மண்டபத்தை போல இந்த உலகத்திலே கண்டதே கிடையாது. பச்சை கிளி நட்டு கொஞ்சது 4 திசையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சாதம் என்று ஒரு சாப்பிட்டீங்களா? வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். போயிட்டு வரலாம். அண்ணா தர்மதானம், நீ எவ்வளவு நாளும் ஆச்சு இங்க வந்து தெரியும். அந்த 5 ராஜாக்களுக்கு சாதம் எல்லாம் அடிச்சுட்டோம். நாட்டு மக்கள் சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பாங்களே. சொல்றானே, ரசம் வேகலைங்க. சாப்பாடு கொதிக்குது, ரசம் வேகல. அப்போ கொஞ்ச நேரம் ஆகணும் இல்லையா? அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? நம்ம எதனா சும்மா சந்தோஷமா எதனா விளையாடணும் இல்லையா? விளையாடணுமா? ஆமா, நாம ராஜாக்கள் விளையாடுவது. சின்ன பிள்ளைகள் கோலி விளையாடலாம், சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடலாம், கபடி விளையாடலாம். ஆனா ராஜாக்கள் அமர்ந்து விளையாடுவது ஒரு ஆட்டம் இருக்கிற தெரியுமா? அது எங்களுக்கு தெரியும் மாமா. உட்றாதே மாமா. நான் விடுவனா? எதையும் விடுறதுல சாமான் விட்றாத. சாமர்த்தியமா விடாத. என்னுடைய சாமர்த்தியத்தை விடுறது இந்த பசங்க, ஆனா சாமர்த்தியத்தை விடுறது பெரியவங்க. சாமர்த்தியத்தை நீ விடாத. சம்பாதிக்கத்தை விடாது. சம்பாதியம் நிறைய விட்டுருக்கோம். சரி, அதனால இப்போ நம்ம பெரியவர்கள் விளையாடுவது உட்கார்ந்து விளையாடணும். என்ன விளையாட்டு மாமா? உட்கார்ந்து விளையாடுறது. உட்கார்ந்து விளையாடணும்னா நீ இந்த பக்கம் உட்காரணும், நான் இப்படி உட்காரணும். உட்கார்ந்து விளையாடுகின்ற விளையாட்டு என்ன தெரியுமா? ஒரு பகடைக்காய் இருக்கிற 2 காய்கள் இருக்கிறது. இந்த காய்களை பொழுது போகணும். சாப்பாடு ஆகிறதுக்குள்ள பொழுது போகணும். பொழுது போகும்போது பெரியவங்க பேசணும். பேசும்போது பேசிக்கொண்டே இருந்தாலும் எவ்வளவோ வார்த்தைகள் வந்து சண்டையிட முடியும். ஆனா விளையாட்டு விளையாடணும், சந்தோஷமா விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன தெரியுமா? 2 காய்கள் இருக்கிறது. 2 காய்களை ஒட்டிடுவோமானால் அப்படியே பொழுது போயிடும். விளையாடி பொழுது போயிடும். பெரியப்பா திருநாட்ட கொய்யப்ப விட்டு பொய்யோலை எழுதி மெய்யோட தம்பி நடிச்சா மாமனை எதிரியாக்கி வஞ்சக சூது நினைத்து மாமனை எதிரியாக்கி சூது மகனையாடி நாடு பறிக்கலாம் எண்ணத்தோடு செய்திருக்கிறாங்க தம்பி. துரியோதனன் நினைப்பாரா 56 தேசத்தை நீ நினைக்க மாட்ட. இந்த காய் விட்டுறது சொன்னா அது யாருக்கு தெரியுமா? கள்ளம், கபடி, சூது, பேதை, பெருமை. ஆனா கள்ளத்துடன் குறவனுக்கு தான் அது நியாயம் பொருந்தும். நம்ம சதுரகுலத்தில் பிறந்து 36 தலைமுறையாக 36 தலைமுறை தர்மர் பிறந்து பகவான் பிறந்து துரியோதனுக்கு பிறகு பீமன் பிறந்து 36 தலைமுறையாக சந்திரகுல பரம்பரை வாழ்ந்து வருகிறது. இந்த தாயை வாடுவது யாருக்கு பழக்கம்? சந்திரகுல மன்னனுக்கு இது நீதியா? வேண்டாம் மாமா. அது சொல்றது வேண்டாம் என்பது ஒருவரை கேட்டால், ஒரு ராஜாக்களால் பிறந்து ஒரு சிம்மாசனம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை கேட்கின்ற பொழுது இல்லை என்று கேட்டால் கொடுப்பேன் என்று சொல்வதனால் பெரியவர்களுக்கு அழகு, இல்லை என்று சொல்வது பெரியவர்களுக்கு அழகு கிடையாது இல்லையா? முடியாது என்று சொன்னால் வீரனுக்கு அழகா? முடியாது என்று சொல்வது வீரனுக்கு அழகு இல்லை. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், நான் வயது முதிர்ந்தவன் துரியோதனன் அங்க இருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், என்னால சமர் செய்து ஆட முடியுமா? ஆட முடியுமா? சூதாட்டம் என்பது யாரு ஆடுவது? சூதாட்டம் என்பது ராஜாக்கள் கூட ஆடலாம். ஆனா எதை தெரியுமா? பந்தை வைத்து ஆடக்கூடாது.
முதலில் பந்தை வைத்து ஆடக்கூடாது, சூதாடலாம். பந்தை வைத்து ஆடக்கூடாது. நான் பந்தயமா கேட்டேன். சரி மாமா. நான் பந்தை வைத்து ஆட சொல்லலையே. இல்ல சரி, நான் துரியோதனை கேட்கலையே. நான் தானே கேட்கிறேன். பந்தி கிடையாது. பொழுதுபோக்கு ஒரு ஆட்டாடு. நாம எதுக்கு சாதமாவதற்கு சில நேரங்கள் சாதாச்சடா இல்லைங்க. இல்ல இன்னும் கூட ஆகல. இந்த திருட்டு பசங்க சொன்ன சீக்கிரம் செய்யணும்னு செய்யல. நீங்க சமையல் வேலைக்கு எல்லா சாமானும் கரெக்டா வாங்கி போட்டு இருந்தா ஏன் அது ஆகாது? ஏன்னா அவங்க சூடா மனத பிரகாரம் தம்பி ஜீவசேனா நம்மள சகாயமா நாங்க திருங்க மாவை எண்ணத்தபடியே போராட்டம் ஆடிட்டு பாருங்க. பொழுதுபோக்கு சாப்பிட்டு பாருங்க. உள்ள உட்காருங்க, வெளியே உட்காருங்க. ஆடி பாக்குறேன். என்ன வேலை பாக்குறேன் அண்ணா. சரி, உன் வார்த்தைக்கு பதில் கிடையாது. ஓடிப்போமா புரியாதுண்ணா. அங்க உட்காரு, நான் பாத்துக்கிறேன். மாமா வாங்க மாமா கூட்டுறாதியா மாமா. தர்மநந்தனா, மாமா இப்பொழுது என்ன தெரியுமா? 2 பேரும் ஆடுகிறோம். இப்படி தம்பி மாறன் அங்கே இருக்கிறாங்க, இந்த பக்கம் துரியோதனன் இருக்கிறாங்க. ஆனா முதல் யார் ஆடணும்? இப்ப சும்மா ஆடுறோம் இல்லையா? மாமா நீ ஆடுங்கள. இல்ல தர்மநந்தனா, நீ முதல்ல ஆடு பார்க்கலாம். அப்படியா? நீ ஆடி இருக்கிறா. இப்ப ஆடுகின்ற பொழுது ஐயோ இடுப்பு தாங்க முடியலையே. என்ன பண்ணுவேன் தெரியல. தர்மா கொஞ்சம் எடுத்து கொடுத்துற தர்மா. மாமா என்ன விழுந்துக்கு பாரு, நீயே பாரு. இந்த 12 தொகை 8 விழுந்திருக்கிறது. உங்களுக்கு 12 தொகை என்ன பார்க்கும் போதே எனக்கு சைடுல பார்க்கும் போதே தெரியுது. ஆனா என்னால குனிஞ்சு எடுக்க முடியலையே. ஐயோ எடுக்க முடியல, வயதாயிடுச்சு. ஆமா அதனால நான் எடுத்து முன்னெடுத்துல கொடுக்கணுமா? ஆமா இந்த மலை போல் வாங்க. இப்போ மாமா விட்டுறாதியா மாமா. சரி, அந்த தர்மன் கையிலே அந்த மூதேவி புடிச்ச கையில நீ கை கொடுத்து வாங்குறியே ஏன் மாமா? அவன் கையில் இருப்பது 11 லட்சங்கள் அவன் கையில் இருந்தது. லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அவன் கையில இருந்தது. இப்போ இந்த 12 தொகை 8 விழுந்திருக்கிறதே, 12 தொகை 8க்கு மேல் எந்த காயமும் கிடையாது. அதுக்கு மேல இல்ல. அதனால இதுக்கு மேல 4 நாள் ஜெயிக்க முடியுமா? மாமா உங்க கால் எங்க? அப்போ அந்த 12 தொகை 8 விழுந்து விட்டாலே அவன் ஜெயிப்பது அர்த்தம். இந்த காயை எடுத்து கொடுத்தேனால் அவன் காயை எடுத்து கொடுக்கின்ற பொழுது என்ன தெரியுமா? என்ன? அவனுடைய இருக்கக்கூடிய 11 லட்சம் என் கையில வந்துருச்சு. அந்த தர்மனை சரியா பிடிச்சுட்டான். இதுக்கு மேல ஜெயிப்பாரா மாமா? நான் விட்டுருவேன். ஒரு உப்பா குடு மாமா, சீக்கிரம் முடியா. மாமா இப்பொழுது பார்த்தா நீ எந்த இடத்துல இருக்க? எந்த திசையில் இருக்கிறதே தெரியாது. தெரியாது. என்ன தெரியுமா? இப்போ நிற்குது இந்த 12 தொகை 8 வந்திருக்கிறது இல்லையா? நீ ஜெயிச்சுட்ட. இப்ப சொல்லட்டுமா?